அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல அரசியல் சார்ந்த ஒரு விஷயத்த தான் பார்க்க போறோம். பொதுவா ஒரு ஜாதகத்த எடுத்துட்டா, நான் எம்எல்ஏ ஆயிருவேனா? எம்பி ஆயிருவேனா? மினிஸ்டர் ஆயிருவேனா? சிஎம் ஆயிருவேனா? இந்த மாரியான கேள்விகள் அரசியல் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வரும். அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இவரு நம்மளுடைய கிளையன்ட், நண்பரு எல்லாம் கூட. ஒரு பெரிய ஆக்டர். பேர் சொல்லல. ஆ ஒரு பிரைவசி ரீசன்க்காக நான் பேர மட்டும் அவாய்ட் பண்றேன். இவரு பல வருடமாக நம்மகிட்ட பார்த்துட்டு இருக்காரு. இப்போ வரக்கூடிய தமிழ்நாடு எலெக்ஷன்ல எம்எல்ஏவா நிக்கிறக்கான வாய்ப்புக்கு அவர தேடி வந்திருக்கு. நிக்கலாமா? நான் ஜெயிச்சிருவேனா? இதுதான் அவருடைய கேள்வி. அப்போ ஒரு அரசியல் சார்ந்த ஒரு ஜாதகத்த பார்க்கணும்னா, என்னென்னலாம் பார்க்கணும்? எதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்? எப்படி இருந்தா ஜெயிப்போம்? எப்படி இருந்தா தோத்து போவோம்? எப்படி இருந்தா விமர்சனமாவும், ட்ரோல்குள்ளாவும் இந்த மாரியான பல்வேறு விதமான விஷயங்கள் தான் இந்த வீடியோவ பார்க்க போறோம். பொதுவா அரசியல் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எஜுகேஷனல் வீடியோவா இருக்கும். இப்போ முன்னாடி இருக்கிறது இந்த ஸ்க்ரீன்ல பார்க்கறது அவருடைய ஜாதகம். சிம்ம லக்னம், தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்மளுக்கு திசா புத்தி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அத தாண்டி அரசியல்ல ஜெயிக்கணும்னாலே ஒரு பேசிக்கான ஒரு ஜாதகத்துல ஒரு யோகங்கள்லாம் நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் மெயினா ராசி லக்னம். மேஷம், கடகம், சிம்மத்தோட தொடர்பு இருக்கணும். ராசி, லக்னம் இந்த 3 தொடர்பு இருக்கணும். அப்புறம் குரு சூரியனுடையோ, லக்னாதிபதி சூரியனுடையோ, சனி சூரியனுடையோ, இல்ல 10ஆம் அதிபதி சூரியனுடைய தொடர்பு இருக்கும் பொழுது, அது இன்னொரு கன்ஃபர்மேஷன். இந்த மாரி பல்வேறு விதமான பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்கணும். இப்ப இவருடைய ஜாதகத்துல நடக்கிற திசா புத்தி, குரு திசை, சனி புத்தி. குரு திசை 2023ல இருந்து 2029 39 வரைக்கும் குரு திசை. அப் டு 2039. சனி 2028 வரைக்கும் இருக்கு. இப்போ இவருடைய ஜாதகத்துல மேலோட்டமா பார்த்தா, குரு 11ல இருக்கு. குரு திசை நடக்குது. சனி பார்த்தீங்கன்னா, லக்னத்திலேயே இருக்கு. சனி சூரியன் சேர்க்கை ரொம்ப யோகமா இருக்குன்னு தான் பாதி பேர் சொல்லுவாங்க. பட் இங்க ரியல் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, குரு புதன் பரிவர்த்தனை. குரு பரிவர்த்தனையாகி அஷ்டமத்துக்குள்ள போயிடுறாரு. புதன் இங்க வந்துடுறாரு. நடக்கிறது குரு திசை. சனி லக்கணத்துக்கு பின்னாடி 12ஆம் பாவமா தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப இவரோட ஜாதகத்துல சனி சூரியன் அப்படிங்கிற குடுப்பனை இருந்தாலும், சனி லக்கணத்துக்கு பின்னாடி, அதாவது 12ஆம் பாவத்துக்கு போய் அஷ்டமத்திலிருந்து நடக்கிற திசை, நடக்கிற ராகு கேது பெயர்ச்சி கேது லக்கணத்தை நோக்கியே வர்றதுனால, இப்ப அவர் எம்எல்ஏவா நின்னார்னா மிகப்பெரிய பண விரவு, அதாவது ஒரு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு செலவாகி கிட்டத்தட்ட கடன் மறுபடியும் பெரிய அளவுல குரோர் கணக்குல கடன் உருவாக்கி விட்டு கொஞ்சம் நம்மளை அவமானப்படுத்தக்கூடிய சூழலா கூட விட்டுரும். அப்போ இவரு இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க மாட்டாருங்கிறத நம்ம ஈஸியா இந்த மாதிரியான விஷயத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒரு ஜாதகத்துல நடக்கிற திசாபுத்தி என்ன? அது யோகமா? பாதகமா? இது நம்ம இவருக்கு அடுத்த கட்டத்தை போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல செலவாகிறதா? இல்ல கடனாளியாக்கி விடுறதா? இல்ல பேர் கெட்டு போறதா? அப்படிங்கிறது எல்லாமே திசாபுத்தி சொன்னாலும், இதை தாண்டி கிரக சேர்க்கையும் இருக்கு. இப்ப நீங்க இதுல 12ல நிக்கிறது, அதாவது லக்கணத்துக்கு பின்னாடி இருக்கிறது தான் ஒரு நெகட்டிவா இருக்கு. பட் கிரக சேர்க்கை ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஷட்பலம் நம்ம எடுத்துக்கணும். கம்பல்சரி ஷட்பலம் எடுத்துக்கணும். அப்ப ஷட்பலம் பாத்தீங்கன்னா, குருக்கு 238 இருந்தாலும், சனிக்கு வெறும் 147 தான் இருக்கு. ஷட்பலம் அது கணிதம்லாம் இன்னொரு வீடியோல நான் சொல்றேன். ஆல்ரெடி நம்ம இது போட்டு வச்ச அந்த கணிதம்னால நான் சொல்றேன்.
அப்போ சத்பல ரீதியாவும் பெரிய அளவுல ஸ்ட்ராங் இல்ல. நடக்கிற திசா புத்தியும் ஸ்ட்ராங் இல்ல. கோச்சாரமும் ஸ்ட்ராங் இல்ல. அப்போ கண்டிப்பாக இவர் எம்எல்ஏ போஸ்ட்ல நின்னால் செலவு விரயம் தான், அவமானம் தான் மிஞ்சும். அப்போ இந்த 2026 மறந்துட வேண்டும். 2031 பார்த்துக்கலாங்கிறதான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இவர் வந்து இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாதுங்கிற வார்த்தையும் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஸோ ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறது பர்ஃபெக்டா ஜெயிப்பீங்களா இல்லையா, ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் அதுக்கு என்ன மாதிரி யாகம் பரிகாரம்லாம் பண்ணணும், இல்லை நல்லபடியாக ஜெயிச்சிருவாருன்னா இன்னும் அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், எந்த பொது இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஜோதிடத்துல கரெக்டாக கைட் பண்ணும் பொழுது தான் அவங்கள அடுத்தடுத்த விஷயத்துக்கு நம்ம மூவ் ஆன் கொண்டு போக முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நம்ம வந்து மேக்சிமம் அரசியல் சம்மந்தப்பட்டது பார்த்துருக்கோம். ஒரு சிலது பிரைவசி காரணமா போட முடியாது. இவர் கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு க்ளோஸ். அதனால பேர் இல்லாம நம்ம போடுறோம். இதெல்லாம் தாண்டி அங்க வந்து அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. நான் வந்து உங்களுக்கு இது எலக்ஷன் முடிஞ்சோனே யாருன்னு வேணா பேர் வேணா சொல்றேன். பட் ஒரு ஜாதகத்த எடுத்துட்டோம்னா, ஒரு அரசியல் ஜோதிடம்ங்கிறது பெரிய விஷயம். அது வந்து நம்ம அதுக்குன்னே ஒரு 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 செர்டைன் டைம ஒதுக்கி உட்கார்ந்து பார்க்கணும். நார்மலா வந்து கல்யாணம் நடக்கிறதோ, இல்ல வந்து இது மாரியோ நம்ம வந்து சிம்பிளா சொல்லிற முடியாது. உட்கார்ந்து பார்க்கணும். ஏன்னா, அவங்களுடைய லைஃப் இல்லாமல் அவரைச் சார்ந்து நெறைய பேர் சுத்தி இருக்கிறவங்களுடைய விஷயம் எல்லாமே இருக்குது. ஸோ டோட்டலா வந்து ஒரு சர்வே பார்த்தீங்கன்னா, 85லேருந்து 88% பேரு மேஷம், சிம்மம், கடகம் ராசி லக்னமா தான் இந்த அரசியல்ல இருக்கிறவங்க இருக்காங்க. 88 பேர். பேலன்ஸ் அந்த 10 டூ 15க்குள்ள இருக்கிறவங்க தான் வேற ராசி, வேற லக்னம் வருது. அது ஒரு சிலர் வந்து வாரிசு. அதாவது அப்பா சிஎம்மா இருப்பாரு, பையன் வர்றது. அதுல அந்த மாரி பாதி கழிஞ்சிருது. குடும்பத்துல இருந்து வரவங்க. ஸோ அப்போ இந்த மாரி வந்து என்னன்னா, பல விஷயங்கள் நம்ம ஆய்வு செய்யணும். சத்பலம் பார்க்கணும். யோகி, அபயோகி. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, திசா புத்தி, டிரான்சிட்டு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதிபத்தியம், இந்த மாரி எல்லாமே பார்க்கறது. அவர் எந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, தாக்கல் பண்ணணும். இந்த மாரி டோட்டலா ஒரு ஒரு 4, 5 மாசத்துக்கு சேர்ந்து எப்படிலாம் இருக்கணும். அதாவது நான் இப்ப இருந்து வச்சு சொல்றேன். இது வந்து பெரிய இது ஒரு மினிமம் ஒரு நம்ம நார்மலா ஒரு 1/2 அன் ஹவர் பார்க்குறோம்னா, இதெல்லாம் 1 1/2 மணி நேரம் கிட்ட உட்காந்து, ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட்டா உட்காந்து பேசணும். ஸோ அவ்வளோ இருக்கு இந்த அரசியல் சம்மந்தப்பட்டது பார்க்கறதுக்கு. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு நெறைய நாலேட்ஜ் குடுத்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.